அதாவது நான் இசையமைத்தது உன் படத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும், இதை தவிர வேற எங்கேயாவது விற்கிறதோ பிடிக்கிறதெல்லாம் உனக்கு அருகதை கிடையாதுன்னு தான் எழுதி வாங்கியிருப்பாரு. இல்லை நாங்கள்லாம் படம் பண்ணும் பொழுது இளையராஜா மியூசிக் பண்ணும் பொழுதே வந்து ரைட்ஸ் வந்து முதல்ல போய் கன்ஃபார்ம் ஆன உடனே வந்து அது பேப்பர் கொடுத்துருவாங்க. இந்த படத்தில் அவர் இசையமைக்கும், அதாவது ரீரிகார்டிங் போர்ஷனாக இருக்கட்டும், சாங்கு, இது எல்லாமே என்னை கேட்காமல் எதற்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, முழுசும் எனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி எழுதி கொடுத்துருவோம், சைன் பண்ணியிருப்பாங்க எல்லா ப்ரொடியூசரும். அதுக்கு உண்டான ஒரு தொகையும் கொடுத்துருப்பாங்க. அது 1000 2000 அப்பெல்லாம் வந்து 1000 2000 5000 தான், அந்த அளவுக்கு தான் இருந்தது. ப்ரொடியூசர் வாங்கிப்பாங்கிறீங்களா இல்லை இளையராஜா வாங்கிப்பாரு மியூசிக்? ப்ரொடியூசர் கிட்ட இருந்து இளையராஜா வாங்கிக்குவாருங்க, எழுதி வாங்கிக்குவாங்க ரைட்ஸு. அதாவது நான் இசையமைத்தது உன் படத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும், இதை தவிர வேற எங்கேயாவது விற்கிறதோ பிடிக்கிறதெல்லாம் உனக்கு அருகதை கிடையாதுன்னு தான் எழுதி வாங்கியிருப்பாரு. அதைத்தான் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவ்வளோ 1000 படம் பண்ணிக்கணும், 1000 படம் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ போய் எனக்கு ஷேர் வேணும், பாட்டு எழுதுனுக்கு வேணும், வயலின் பிடிச்சவனுக்கு வேணும்னா அது நடக்காது. முதல்ல நீங்கள் தப்பு பண்ணிட்டு மறுபடியும் போய் அவரை தப்புன்னு நான்லாம் அதை ஒத்துக்க மாட்டேன். அவருடைய ஒர்க்கு வந்து அவருக்கு மட்டும்தான் சொந்தம்.